கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? அந்த ஒரே அப்பத்தின் நாம் எல்லோரும் பங்கு பெறுகிறபடியால் அநேகரான நாம் ஒரே அப்பமும் ஒரே சரீரமாக இருக்கிறோம். மாம்சத்துப்படியான இஸ்ரவேலை பாருங்கள். பலிகளை புசிக்கிறவர்கள் பலிபீடத்தோடு ஐக்கியமாக இருக்கிறார்கள் அல்லவா? இப்படி இருக்கிற விக்கிரகம் ஒரு பொருட்டென்று விக்கிரகத்துக்கு படைக்கப்பட்டது ஒரு பொருள் என்றும் நான் சொல்லுகிறேனோ? அஞ்ஞானிகள் பலியிடுகிறவைகளை தேவனுக்கு அல்ல பேய்களுக்கு பலியிடுகிறார்கள் என்று சொல்லுகிறேன். நீங்கள் பேய்களோடு ஐக்கியமாக இருக்க எனக்கு மனதில்லை. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜன பந்திக்கும் பேய்களுடைய போஜன பந்திக்கும் பங்கு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு. ஆகிலும் எல்லா பக்தி விருத்தியை உண்டாக்காது. ஒவ்வொருவரும் தன் சுய பிரயோஜனத்தை தேடாமல் பிறனுடைய பிரயோஜனத்தை தேடக்கடவன். கடையிலே விற்கப்படுகிற எதையும் வாங்கி புசியுங்கள். மனசாட்சி நிமித்தம் நீங்கள் ஒன்றையும் விசாரிக்க வேண்டியதில்லை. பூமியும் அது நிறைவும் கர்த்தருடையது. அன்றியும் ஐவிசுவாசிகளின் ஒருவன் உங்களை விருந்துக்கு அழைக்கும் போது போக உங்களுக்கு மனது இருந்தால் மனசாட்சி நிமித்தம் ஒன்றையும் விசாரியாமல் உங்கள் முன் வைக்கப்படுகிற எதையும் புசியுங்கள். ஆயினும் இது விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டது என்று ஒருவன் உங்களுக்கு சொன்னால் அப்படி அறிவித்த நிமித்தம் மனசாட்சி நிமித்தமும் புசியாதிருங்கள். பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. எனக்கு அன்பானவர்களே, விக்கிரகங்களுக்கு படைக்கப்பட்டதை நாம் புசிக்கக்கூடாது என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதாவது பேய்களுடைய பாத்திரத்திலும் தேவனுடைய பாத்திரத்திலும் நாம் பங்கு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நான் எங்கள் உறவினர்களே நான் பார்த்துருக்குறேன். அவங்க ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணிட்டாங்க. அவருக்கு விருப்பமானதை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய அவர் கூட்டிகிட்டு போகிற விக்கிர ஆராதனை கோயிலுக்கு போய் அங்கே இருக்க தீர்த்தத்தையும் குடிப்பாங்க. இவங்க கிறிஸ்தவர்களாக இருக்கிறதுனால தேவாலயத்துக்கு அதை திடப்படுத்தல் படித்ததை ஞானசானம் எடுத்ததுனால ராப்போஜனத்தில், அதாவது ராப்போஜன ஆலயத்தில் கொடுப்பாங்க இல்லையா, அந்த ராப்போஜனத்துலேயும் கலந்து கொண்டு திராட்சை ரசத்தையும் அப்பத்தையும் பானம் பண்ணுவாங்க. அப்போ எனக்கு இந்த வசனம் தான் ஞாபகம் வந்துச்சு. நீங்கள் கர்த்தருடைய பாத்திரத்திலும் பேய்களுடைய பாத்திரத்திலையும் பானம் பண்ணக்கூடாது. நீங்கள் கர்த்தருடைய போஜனத்துக்கும் பேய்களுடைய போஜனத்துக்கு பங்கு உள்ளவர்களாக இருக்கக்கூடாது. நாம் கர்த்தருக்கு எரிச்சலை மூட்டலாமா? அவரிலும் நாம் பலவான்களா? அப்படின்னு இதில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த வசனத்தை வாசிக்கும் போது எனக்கு பயமாக இருக்கும். இது அவர்களுக்கு தெரியாமல் செய்கிறார்களா என்று அவர்களிடமே நான் விசாரித்தா எல்லாவற்றையும் சோத்திரத்தோடு புசிக்கலாம் என்று சொல்லியிருக்கிறது என்று சொல்லுவார்கள். அதை சீசர்கள்ட்ட சொல்லுவாங்கள்ல, கை கழுவாமல் புசிக்கலான்ட்டு அந்த பயிர்களை சொல்லுவார் இல்லையா, இதை அவங்களுக்கு ஏற்றுக்கொள்ளுகிறார்கள். அதாவது வசனத்தை சரியாய் புரிந்து கொள்ளாமல் இப்படியாக செய்கிறவர்களை நான் பார்க்குறேன். எனக்கு அன்பானவர்களை, நம்ம இப்படி தவறுகளை செய்யக்கூடாது. நீங்கள் நிறைய பேர் இப்போ கிறிஸ்தவர்கள் ஒவ்வொருத்தரையும் மாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஏண்டா பண்ணோன்னு பின்னாடி யோசித்து வருத்தப்படுறவங்களும் இருக்காங்க. சிலவங்க அவங்களுக்கு இணைந்து போய் விடுகிறார்கள். இவங்களும் சேர்ந்து விக்கிர ஆராதனை வணங்குகிறவர்களாகவும் இருக்கிறார்கள். இப்படி நிறைய பார்க்குறேன். இந்த மாதிரி ரெண்டுத்துக்கும் பங்கு உள்ளவர்களாகவும் இருக்கிறாங்க எங்கள் உறவினர்கள் போலவே. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. எனக்கு அன்பானவர்களை, தேவனுடைய கோபத்துக்கு ஆளாகாமல் நீங்கள் நம்மளுடைய இனத்தார்களை பார்த்து திருமணம் செய்யுங்கள். அது உங்களுக்கு நல்லது. சரிங்களா? தேங்க்யூ.